வணக்கம் அண்ட் வெல்கம் டு பைஜூஸ் யங் ஜீனியஸ். மேடைக்கு ஒரு மேஜிக் மேன் வராரு. ஆனா இவர் தொப்பிலேருந்து புறாவை வரவழைக்கிற ஒரு சாதாரண மேஜிக் மேன் இல்ல. இந்த சின்ன மேஜிக் பண்றவர் இந்த புறாவை செவ்வாய் வரைக்கும் எடுத்துட்டு போற ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்ல போறாரு. நம்ம மேஜிக் பர்சன் சும்மா கலர்களை மட்டும் மாத்த போறவர் இல்ல, வருங்காலத்துக்கான விஷயங்களை மாத்துறதுக்காக இருக்காரு. அதனாலதான் இவங்கள பைஜூஸ் யங் ஜீனியஸ்னு சொல்றோம். பைஜூஸ் யங் ஜீனியஸ் நியூஸ் 18 ஒரு முயற்சி. இந்தியாவில் இருக்கிற யங் ஜீனியஸை அறிமுகப்படுத்துறோம். இவங்களோட அசாதாரணமான திறமைகளை பார்த்து மொத்த நாட்டுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். பாரத நாட்டோட 4 பக்கத்துல இருந்தும் யங் ஜீனியஸஸ் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுலயும் ரொம்ப சிறந்தவங்களை தேர்ந்தெடுத்திருக்கு எங்களோட ஜூரி. ஆக்டர், டைரக்டர் அண்ட் பொலிட்டீஷியன் ஹேமா மாலினி, நேஷனல் பேட்மிண்டன் கோச் புலேலா கோபிசாந்த், மியூசிஷியன் சங்கர் மகாதேவன், ஆத்தர் அமிஷ் திரிபாதி, அமுல் CEO டாக்டர் சோடி அண்ட் டைரக்டர் ஆஃப் DRDO அனில் மிஸ்ரா. வெவ்வேறு துறைகள்ல அவங்களோட திறமையை காட்டி கொடிகட்டி பறக்கிற இந்த ஜீனியஸஸ் இப்போ உங்க கூட அவங்களோட கதைகளை ஷேர் பண்ண வராங்க. இன்னைக்கு வரப்போற ஃபாஸ்ட் யங் ஜீனியஸ் புயல போன்றவங்க கடல் அலைகள் கூட விளையாடுறது தான் இவங்களோட அடையாளம். அது மட்டும் இல்லாம நேஷனல் சாம்பியன் இன் விண்ட் சர்ஃபிங் அண்ட் ACE நேஷனல் ஸ்கிப் செயலர், பிரதம மந்திரியோட பாலகர்களுக்கான பரிசை வென்றவங்க. கோவாவில் இருக்கிற 15 வயசான பேர்ல் கோல்வாக்கர். எனக்கு என்னைக்கும் வீடு தான் முதல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் செயிலிங் தான். ஹலோ, என் பேரு பேர்ல் கோல்வாக்கர். நான் விண்ட் சர்ஃபிங்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நான் ஸ்கிப் செயிலிங் அண்ட் கைட் சர்ஃபிங், இப்பெல்லாம் நான் லேசர் செயிலிங் கூட பண்ணிட்டு இருக்கேன். நான் விண்ட் சர்ஃபிங் தான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் எனக்கு கடல் மேல ஆசையை உண்டாக்குச்சு. பேர்ல், நீங்க இத்தனை குறைஞ்ச காலத்துல இதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இது எந்த குழந்தைக்குமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ இவங்க நார்மல் ஷைலர் கூட பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஒலிம்பியன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க நல்ல முறையில் அச்சீவ் பண்ணுவாங்க. பேர்ல் பிரதம மந்திரி கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கான அவார்ட் வின் பண்ணின அந்த தருணம் ஒரு அற்புதமான தருணமா இருந்தது. எங்க பொண்ணு பேர்ல் ஸ்டேஜுக்கு போய் பிரதம மந்திரி கிட்ட அவார்டு வாங்கினதை எங்களால மறக்கவே முடியாது. இதை பார்க்கும்போது எங்க கண்கள்ல கண்ணீர் தானா வந்தது. இந்தியாவுக்காக வெளிநாட்டுல போய் பலவித விளையாட்டுல கலந்துருக்கிறதோ இல்ல இந்த ஒலிம்பிக்லயோ அது சாதாரண டாஸ்கே கிடையாது. இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ் எல்லாம் தேவையா இருக்கு. ஆனா நான் இந்தியாவுக்காக ஆடணும்னு முடிவு பண்ணேன். அதோட நான் என் நாட்டுக்காக தங்க மெடல் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாய், so good to meet you. வாங்க உட்காருங்க. நான் ஒரு வேலை பண்றேன், நானும் உங்க கூடவே வந்து உட்காந்துக்கிறேன். இந்த ஸ்கிப் செயிலிங்னா என்ன, லேசர் செயிலிங்னா என்ன, அது பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாம இத ABCD இருந்தே ஆரம்பிக்கலாமா? சரி. இப்ப வர இமேஜ்ல இருந்து நீங்க எல்லாருக்கும் இத புரிய வைங்க. இதுதான் பேசிக்கான போட் செயிலிங், விண்ட் சர்ஃபிங். இதுக்குன்னு ஒரு படகு இருக்கு. இது மேல நின்னுக்கிட்டு நாங்க செயில கண்ட்ரோல் பண்றோம், செயில பொசிஷன் பண்றோம். இது காத்தோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் எங்க படகு போகும். நான் ஓட்டிட்டு போற இந்த படகு வெயிட் வந்து 13 கிலோ. இந்த ஸ்கேல்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும்? என்னோட செயில் வந்து 7.8 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அவ்வளவு பெருசா? சரி, இந்த ஸ்கிப் செயிலிங்கிறதுனா என்ன? ஸ்கிப் செயிலிங்கிறது இதோட வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல 3 செயில்ஸ் இருக்கும். ஒன்னு மெயின் செயில், கூட ஒரு ஜிப் செயில் இருக்கும், அப்புறம் ஒரு ஜெனக்கர். இந்த ஜெனக்கர்ன்றது மெயின் செயிலும் ஜிப் செயிலை விட பெருசா இருக்கும். இந்த ஸ்கிப் செயில்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இது ஒரு டபுள் ஹேண்ட்லர். ஓ, நீங்க இதுல எந்த செயில்? நான் தான் ஸ்கிப்பர். நான் தான் அந்த போட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். இதுதான் ஸ்கிப் செயிலிங் இல்லையா? இப்போ இது என்னன்னு சொல்லுங்க. இதுதான் வந்து விங்கி. இது ஒரு ரவுண்ட் போட் இருக்கு. இதுக்கு ரவுண்ட் பாட்டம் இருக்கு. பார்க்க ஈஸியா இருக்கும், ஆனா அப்படி இல்ல. அது ரொம்ப கேப் சைஸா இருக்கும். சரி, இப்போ நீங்க ஒன்னு சொல்லுங்க. இந்த சேலிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? கோவால 5 நாளுக்கான ஒரு சின்ன கேம்ப் இருக்கு. அது விண்ட் சர்ஃபிங்கானதா இருந்தது. அதுதான் என்னோட முதல் கடல் இன்ட்ராக்ஷனா இருந்தது. அப்ப எனக்கு நீச்சல் கூட தெரியாது. நான் சும்மா அந்த சம்மர் கேம்புக்கு போனேன். தண்ணியில போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னை அப்படியே தள்ளி தண்ணிக்குள்ள விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒன்றும் பயமான விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியோ படகுல ஏறிட்டேன். ஒரு செயில் எடுத்தேன். எப்படின்னு தெரியல, ஆனா நான் அதை எப்படியோ பேலன்ஸ் பண்ணிட்டேன். படகுல முதல் நாள் இருந்தேன்.
அந்த வின் சர்ஃப் கூட நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ இதை சொல்லுங்க, நீங்க காம்படிஷன் பத்தி எப்போ யோசிச்சீங்க? முதல்ல என்னோட போட்டி வின் சர்ஃபிங்ல தான் இருந்தது. அது ஸ்டேட் சாம்பியன்ஷிப் தான். எனக்கு சில்வர் கிடைச்சது. இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நீங்க எப்போ பண்ணீங்க? அப்ப எனக்கு 10 வயசு. அப்புறம் 11 வயசுன்னு நினைக்கிறேன், நான் ஒரு நேவி கேம்புக்கு போய் நான் அங்க கலந்துக்கிட்டேன். அது ஒரு செயிலிங் கேம்ப். அப்போல இருந்து நான் இத பண்ணிட்டு இருக்கேன். அப்போல இருந்து நீங்க செயிலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அதுல நீங்க நேஷனல் சாம்பியன்ஷிப்பும் ஆயிட்டீங்க. பிரதம மந்திரியின் பாலகர்களுக்கான அவார்டு கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, நான் சில போட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். அப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாம் எப்போ எடுத்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பிரதம மந்திரி கூட எடுத்துக்கிட்டது. பிரதம மந்திரி வீட்ல எடுத்தது. அப்ப என்ன கௌரவிச்சாரு. சரி, அடுத்த போட்டோ பார்க்கலாம். இவங்க நேத்ரா கமனன், கரண்ட் ஒலிம்பியன். அவங்க தான் என் கூட இருந்தாங்க. இந்த செப்டம்பர்ல தான் அவங்களுக்கு கோல்டு கிடைச்சது, எனக்கு சில்வர் கிடைச்சது. அவங்க கூட இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்க அமைஞ்சது. அவங்கள பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா? சரி, நான் திரும்ப அங்க போறேன். நேத்ரா பத்தி கொஞ்சம் பேசலாம். நீங்க அவங்க கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னு விவரமா சொல்லுங்க. அவங்களோட செயிலிங் டெக்னிக் தான் நினைக்கிறேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய புதுசான விஷயங்கள் என்னால கத்துக்க முடிஞ்சது. பயமா இல்லையா? எவ்வளவு பெரிய நேஷனல் பிளேயர் கூட ஒலிம்பியன். நாங்க தண்ணியில போயிட்டு இருக்கும்போது மற்ற படகுகளை தான் நாங்க அதிகமா கவனிச்சிட்டு இருந்தோம். சும்மா அது என்ன இது என்னலாம் நாங்க பார்க்கல. தண்ணியில இறங்கிட்டா அப்புறம் எல்லாமே சரி சமமா இல்லையா? சரி, உங்களோட கோல் என்ன? நீங்க என்னவாக விரும்புறீங்க? எனக்கு லேசர் பண்ணணும். நேத்ராவை தோக்கடிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. சரி, இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, முயற்சி செஞ்சு தனித்தனி பிளாட்ஃபார்ம்ல மெடல் வாங்கி ஒலிம்பிக்ஸ்ல சில்வரும் வாங்கிட்டாங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாமா? நிச்சயமா. ப்ளீஸ் வெல்கம் 2020 and 21 2 வருஷ ஏசியா சாம்பியன்ஷிப்ல ரெஸ்லிங்காக தங்க மெடலும், அது மட்டும் இல்லாம டோக்கியோ சாம்பியன்ஷிப்ல சில்வர் மெடலும், கூடவே கேல் ரத்னா அவார்டும் வாங்கி கௌரவிக்கப்பட்ட ஹரியானால இருக்கிற ரவி தகியா. தேங்க்யூ, உட்காருங்க. ஹலோ. அப்புறம் ரவி, இவங்க தான் பேர்ல் கோல்வாக்கர். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரவி தாஹியா, ஒலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட். எக்ஸைட்டடா இருக்கா? நிச்சயமா. நீங்க அரங்கத்துல சண்டை போடுறீங்க, இவங்க சமுத்திரத்துல சண்டை போடுறாங்க. இவங்களோட கனவு இந்தியாவுக்காக பாரிஸ்ல செயிலிங் பண்ணணுங்கிறது தான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த யங் ஜீனியஸை சந்திச்சது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 15 வயசுல நாட்டுக்காக ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கணும்ன்ற ஆசையில இருக்காங்க. சாதாரண மெடல் இல்லைங்க, தங்க மெடல் வாங்கணும்னு தான் சொல்வேன். ஏன்னா நீங்க இப்பத்துல இருந்தே தங்க மெடல் வாங்கணும்னு நினைச்சாதான் தங்க மெடல் வாங்க முடியும். கண்டிப்பா சார். நம்ம 2 பேரும் நம்பிக்கையோட இருக்கலாம். நீங்களும் மெடல் வாங்கணும், நானும் தங்க மெடல் வாங்கணும். நம்ம 2 பேரும் பாரிஸ்ல சந்திக்கலாம். நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம். நிச்சயமா. ஆனா அதுக்காக இவங்க என்ன பண்ணணும்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நிச்சயமா. முதல்ல இதுக்கான விஷயம் டிசிப்ளினா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது மரியாதை. சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே ஒருவித மரியாதைங்கிறது மனசுலயே இருக்கணும். உங்களோட லட்சியங்கிறது உங்க மனசுல உண்மையா இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க சாதிக்கிறீங்களோ இல்லையோ, நான் சரியா முயற்சி பண்ணலன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கவே கூடாது. ஒருவேளை என்னால முடிஞ்சு நான் செய்ய முடியாம போச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கவே கூடாது. இந்த ஒரு வேலைங்கிறது நம்ம விடவே கூடாது. நீங்க உண்மையா இருந்து உண்மையான மனசோட இருந்தா கடவுள் உங்க கூடவே இருந்து நீங்க நினைச்சதை விட அதிகமாவே கொடுப்பாரு. சரி சார். நீங்க இவர்கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறீங்களா ரவி கிட்ட? ஒலிம்பிக்ஸ் போட்டியில கலந்துக்கிறதுக்காக நீங்க ரொம்ப உழைச்சிருப்பீங்க இல்லையா? ரொம்ப டிசிப்ளின்டா இருக்க தெரியுது. அது என்ன ஆகுதுன்னா, நான் என்ன நினைப்பேன்னா, உண்மையான மனசோட சரியான வகையில உழைச்சா நல்ல விஷயம் நடக்கும். கட்டாயமான விஷயங்களுக்காக எதுவா இருந்தாலும் சரி, அது சோசியல் மீடியாவோ இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க அதெல்லாம் விட்டு விலகியே தான் இருக்கணும். நான் கடந்த 2.25 வருஷமா இதுல இருந்து விலகியே தான் இருக்கேன். நம்மளோட டார்கெட் நாட்டுக்காக இருந்து ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் தானாவே நம்மளை தேடி வந்து அப்புறம் அதுவே டார்கெட்டாவே இருந்துரும். இப்ப விஷயம் எல்லாம் ஒலிம்பிக்ஸை பத்தி இருக்கிறதுனால நான் இப்போ உங்க கூட ஒரு விளையாட்டு விளையாட போறேன். ரொம்ப சிம்பிளான கேம் தான். நான் ஒரு வேலை பண்றேன். என்கிட்ட இப்போ 2 பிளே கார்டு இருக்கு. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று உங்களுக்கு. சரி தவறுங்கிற விளையாட்டு தான். சரினா பச்சை பக்கத்தை திருப்புங்க, தப்புனா சிகப்பு பக்கத்தை திருப்புங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒலிம்பிக்ஸ் லோகோல எத்தனை ரிங்ஸ் இருக்கு? 5. அந்த கலர்ஸ்ல ரெட், ப்ளூ, பிளாக், ஆரஞ்சு ஆர் கிரீன். சரியா தப்பா? தப்பா சொல்லிட்டீங்க. சரியா தப்பா? இல்ல நீங்க சொன்னது தப்பு. தப்பா? ஓகே, அது ஏன் தப்புன்னு சொல்லுங்க. ஏன்னா அது yellow. ஆமா, அது yellow. ஆமா, ஆரஞ்சு இல்ல. வெல் டன் பேர்ல். அடுத்த கேள்வி. நீரஜ் சோப்ரா அவரு செகண்ட் ட்ராக் அத்லெட்ல
இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. சரியா தவறா? தவறு. தவறு. சரியான பதில் என்னன்னா, நீரஜ் சோப்ரா ஃபர்ஸ்ட் ட்ராக் அத்லட்டா இருந்தாங்க. ஆனா இன்னொருத்தர் தான் இந்தியாவுக்கு தங்க மெடலை ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் தான் அபினவ் பிந்த்ரா. அடுத்த கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல மகளிர் ஹாக்கி குழுவோட கேப்டன் ராணி ராம்பால். சரியா தவறா? சரி, சரியா சொன்னீங்க. ரொம்ப சூப்பர். ரவி, பேர்ல், உங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. தேங்க்யூ. Thank you. மீட் யூ பேர்ல். அடுத்த தடவை மீட் பண்ணும்போது பாரிஸ் 2024 போட்டிக்கு பிறகு எப்படியும் கோல்டு மெடலை இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா இவரு நிச்சயம் கோல்டு தான். அவர் மேல நம்பிக்கை. அதுக்கு முன்னால உங்களுக்கான ஒரு சின்ன பரிசு. ரவி சார், நீங்க கொஞ்சம் இங்க வாங்கலாம். உங்க கையால இந்த யங் ஜீனியஸ்க்கு இந்த டிராஃபியை கொடுங்க. இது கூட உங்களுக்கு பைஜூஸோட பைஜூஸ் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கான ஒரு வருஷ சப்ஸ்கிரிப்ஷன் இலவசமா கொடுக்கப்படுது. ரவி, பேர்ல், தேங்க் யூ வெரி வெரி மச் ஃபார் ஜாயினிங் us on பைஜூஸ் யங் ஜீனியஸ். ரொம்ப நன்றி ரவி. Thank you. Thank you. Thank you. வெல்கம் பேக் டு பைஜூஸ் யங் ஜீனியஸ். நம்மளோட அடுத்த ஜீனியஸ் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தோணுது. 14 வயசான நம்மளோட யங் ஜீனியஸ் ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்பை வகிச்சு அவர் அதை பார்த்துக்கிட்டு வராரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றாரு. அவர் தான் ஹைதராபாத்ல இருக்கிற சித்தார்த் பிள்ளை. Hi, I'm Siddharth Pillai. I'm from Hyderabad. அப்புறம் நான் இங்கே ஏதோ சயின்டிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் சித்தார்த்த 14 வயசு குழந்தையாவே பார்க்கல. நான் அவரோட டிசிஷனை மதிக்கிறேன், அவரோட சஜஷன்ஸையும் மதிக்கிறேன். இப்போ அவரும் எனக்கு மற்ற டீம் மெம்பர் மாதிரி தான். ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண நாங்கள் டேட்டா யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா, ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அப்புறம் அடுத்த சில நாட்களில் வெதர் எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு எந்த டைமில் எந்த நேரத்தில் டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நான் ஐஐடி ஹைதராபாத்தில் இன்டர்னாகவும் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இங்கே வேலை பார்க்குறது வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டீப் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷுவல்ஸ் மாடல். இது மூலமாக அக்ரிகல்ச்சர்ஸ் ப்ராப்ளமை எப்படிலாம் சால்வ் பண்ணுறான்னு முயற்சிக்கிறோம். சித்தார்த் இன்னைக்கு 14 வயசுல சாதிச்சிருக்கிறத செய்யறதுக்கு எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. எனக்கு என்ன ஆசைனா ஒரு ஏஐ தயாரிக்கணும்னு. அதனால புரட்சிகரமான எண்ணங்கள் உண்டாக்கி நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னு. ஹலோ, கம் சிட். வெல்கம் டு பைஜூஸ் யங் ஜீனியஸ். ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த டேட்டா உலகத்துல நீங்க எப்படி வந்தீங்க? ஸோ எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். என்னோட 7 வயசில் தான் நான் கோடிங் அப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் படிப்படியாக கற்றுட்டு இருந்தேன். என்னது 7 வயசுலையா? ஆமாம், 7 வயசில் தான் நான் நிறைய கம்ப்யூட்டர் கேம்ஸ் மொபைல் கேம்ஸும் நான் நிறைய ஆடுவேன். அண்ட் எங்கள் அப்பா என்கிட்ட எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு, நான் விளையாடுற கம்ப்யூட்டர் கேம்ஸ்லையும் மொபைல் கேம்ஸ்லையும் எப்பவுமே ஒரு பேக் எண்ட் இருக்குன்னு. அது ஒரு டாஸ்க்னு வச்சு பார்த்தா அதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கும். அது வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், இதை நீ கம்ப்ளீட் பண்ணணும்னு. உங்க அம்மா அப்பா நீ இதை தான் பண்ணணும்னு சொல்லுவாங்களா என்ன? இல்லைன்னா நீங்க சொன்னீங்களா இது நான் தான் பண்ண போறேன்னு? சாதாரணமாக இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். அதனால சில வெப்சைட்ஸுக்கு போய் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதோட எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். லைக் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையா என்கிட்ட அது அடிக்கடி கேட்பாரு. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் மாசமாக அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் நானே கற்றுக்கிட்டேன் ப்ரோக்ராம்னா இதுதான் அப்படின்னு. ஸோ நானே எனக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆனீங்க? எனக்கு 12 வயசு அப்போ எங்கள் அம்மா ஃப்ரெண்ட் சிஇஓ கூட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறமா நான் பேசிக்கலாக பேசி டேட்டா சயின்டிஸ்டாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் பண்ணிக்கிட்டாங்க. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட டேட்டா சயின்டிஸ்ட் தேவைன்னு சொல்லி அப்ப உங்க அம்மா என் பையன் இருக்கான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படிதானே சொன்னாங்க? ஆமா. அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணாங்களா? ஆமாம், இன்டர்வியூவில் சில பேசிக் கேள்விகள் கேட்டாங்க. அப்புறம் நான் என்னென்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அந்த இன்டர்வியூ எவ்வளோ நேரம் நடந்துச்சு? ஒரு 1.5 மணி நேரமாக நடந்துட்டு இருந்துச்சு. 12 வயசுலயே ஒரு ப்ரொஃபஷனல் ஆயாச்சு. இவருக்கு அப்ப சேலரிங்கிற அளவுக்கு எதுவும் கிடைக்கல, ஆனா ஒரு ஹானரேரியம் கிடைச்சது. ரொம்ப நல்ல விஷயம்ல. உங்க அப்பா யார் படிப்பாங்க யார் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு கேட்டாரா என்ன? ஆக்சுவலா அப்பவும் கேட்டாரு. அப்பா கேட்டாரா? என்ன கேட்டாரு? இல்ல நீ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், ஸ்டடீஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. இல்ல நானும் ஸ்கூலுக்கு போறேன்னு தான் சொன்னேன். அதாவது நான் முழு நேரமும் ஸ்கூலுக்கு போகலாம், அப்புறம் 3 மணி நேரம் வேலை பார்க்கலான்னு நான் முடிவு பண்ணேன். 3 மணி நேரமும் முழு வாரமுமா இல்ல 5 நாள் மட்டுமா? 5 நாள் மட்டும்தான். 5 நாள் மட்டும். சரி, ஞாயிறு மட்டும் விடுமுறை இல்லையா? வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐஐடியில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அட அப்பப்பப்பா,
14 வயசுல ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காரு, வேலையும் பண்ணிட்டு இருக்காரு, கூடவே ஐஐடில ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். என்ன ரிசர்ச் பண்றீங்க? ஐஐடி ஹைதராபாத்தில் நான் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதோட பேர் ஆட்டோமேட்டிக் லீவ்ஸ் கவுண்டிங். பேசிக்காக நமக்கு 2000க்கும் மேலே 5000 வரைக்கும் வகை வகையான பிளான்ஸ் பற்றின டேட்டா எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு பேசிக் சேலஞ்ச் என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் எத்தனை லீவ்ஸ் இருக்குன்னு நாங்கள் அதை கண்டுபிடிச்சாகணும். இந்த வேலையை ஒரு பிளான்ட் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்ட்டோட க்ரோத், அப்புறம் அதோட நிலைமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குறதுன்னு விவசாயிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது. பட் உங்களோட மூளையை ஷார்பன் பண்ணிக்க ஏதாவது பண்றீங்களா? அதாவது ஏதாவது படிக்கிற மாதிரி, மூவ்ஸ், லாஜிக்ஸ். ஸோ என்னோட ஹாபீஸில் நான் கொஞ்சம் செஸ்ஸும் நல்லா விளையாடுவேன். செஸ் விளையாடுவீங்களா? எஸ். என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ் சிலர் இருக்காங்க செஸ் விளையாடுறவங்க. விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு, அவர் ஒரு பெஞ்ச் மார்க். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு, நான் அவரை யங் ஜீனியஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட 19 வயசுலயே அவங்க ஒரு இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆயிட்டாங்க. அவங்க பேர் தானியா சச்தேவ். ஸோ உங்க டீம் உங்களை ஏதாவது பண்ண சொல்லியிருப்பாங்களே, அவங்க கேம் பத்தின ஒரு அனாலிசிஸ், ரைட்? ஸோ நீங்க பண்ணிருக்கிறத நம்ம வியூவர்ஸுக்கும் தெரியணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதை காட்டுங்க. நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தான், ஓகேவா? நீங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும், எல்லா விஷயங்களும் சொல்லணும். இதுதான் தானியா சச்தேவோட அனாலிட்டிக்ஸ். ஸோ இதுதான் அவங்க இது வரைக்கும் விளையாடின மொத்த மேட்ச் இல்லையா? ஆமாம். தானியா சச்தேவ் இது வரைக்கும் விளையாடின மேட்ச் 1356. அவங்களோட வெற்றிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதோட வெற்றி பர்சன்டேஜும் ரொம்ப அதிகம். எந்த ஒரு மேட்சும் வெற்றி அடைஞ்சிடுவாங்கன்னு நம்பிக்கையாக சொல்லலாம். Do you think she is good? நிச்சயமா. ஓகே, வேற என்னென்ன பார்த்து வச்சிருக்கீங்க? எல்லா விதமான டேட்டாஸும் எங்ககிட்ட இருக்கு. வருஷம் முழுக்க அவங்க விளையாடின மேட்ச் பத்தின விவரம் எல்லாமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவளோட முதல் மேட்ச் அவங்க 1995ல விளையாடினாங்க. விவரமா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல முறையில் நல்லா வளர்ந்துருக்காங்க. ஸோ 2000ல தான் அவங்க பீக்குக்கு போயிருக்காங்க இல்லையா? எஸ். அப்போ அவங்க நிறைய மேட்ச் விளையாடிருக்காங்க. ஆமா, 2008ல அவங்க கிட்டத்தட்ட 140 மேட்சஸ் விளையாடிருக்காங்க. அதோட அவங்க செரி பை மினி ஸ்பான்சர்ஷிப் விளையாடிருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய மேட்சஸ் விளையாடவும் ரெடியா இருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி அவங்கள பத்தி இன்னும் என்னென்ன பார்த்து வச்சிருக்கீங்க? நடந்த மேட்சுக்கள்ல அவங்க விளையாடுறதையும் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அவங்க 2008ல நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுவும் 140+ மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அவங்க ஆடின 140 மேட்ச்ல குறைஞ்சபட்சம் 50 மேட்ச்லயாவது ஜெயிச்சிருக்காங்க. நீங்க 2019ல இங்க பாத்தீங்கன்னா அவங்க விளையாடின 80 மேட்ச்ல இவங்க 40 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தானியா சச்தேவ் இன்னும் சில கம்பேக் பண்றதா இருக்காங்க. இன்னும் நிறைய மேட்ச் ஆடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2020ல இவங்களோட 2008ஓட ரெக்கார்டே முறியடிப்பாங்க. அவங்க பிளாக்ல எப்படி விளையாடுறாங்க, ஒயிட்ல எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தோம். ஆமா, இந்த டேட்டாஸ் கூட இப்போ எங்க கிட்ட இருக்கு. நீங்க இங்க பார்த்தா தெரியும், ஒயிட்ல விளையாடின அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு முதல் மேட்ச் விளையாடும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்லைன் கிடைக்கும். அவங்கள விளையாடுறத பார்த்தா ஒயிட்ல விளையாடுறாங்கன்னா நல்லா விளையாடி அவங்க ஜெயிச்சிடுறாங்க இல்லையா? ஒருவேளை அவங்க டிஃபென்ஸ் ஆடும்போது அது 33% ஆகும். ஆமா, இவ்வளவு விஷயங்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இதை நான் தனியா கிட்ட ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்க, நிச்சயம். Will be happy to share with us. Yeah, okay. Let's do that right now. Oh, Thomas sister. Hi Siddharth. Hi guys. Oh my god. நான் இத பாக்குற போது ரொம்ப பூரிப்பா இருக்கு எனக்கு. Oh yes. இத பாக்குற வரைக்கும் இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்தது இல்லைன்னு தான் தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை முழுவதையும் நான் பார்த்துட்டேன். நிறைய விஷயம் பத்தி நீங்க பேசுனீங்க. அதுவும் 2008ல தான் நீங்க நிறைய நேரம் விளையாடி பிரேக் பண்ணினேன்னு சொன்னது நிஜமாவே சூப்பர். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு கோச்சா வர முடியுமா? எங்க எல்லாருக்கும் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஆனா நீங்க என்னோட ரிசல்ட்டை பத்தி எல்லாம் சொன்னப்ப இது ஒரு சயின்டிபிக் வேன்னு தான் சொல்லணும். என்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பத்தி நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அமேசிங். நீங்க தனியா கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க விளையாடும் போது நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்க மூவ் ரொம்ப குரூஷியலா, அதாவது குறைஞ்ச மூவ் தானே இருக்கும்போது எப்படியும் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருப்பீங்க? எப்படி நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ்லயும் இந்த கேம்ல நீங்க ஜெயிக்கிறீங்க? அந்த சீக்ரெட் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் விளையாடும் போது என்னோட ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப என்னோட அடுத்த பெஸ்ட் மூவ் எதுன்னு பாப்பேன். அந்த டயத்துல நான், அதாவது ரிசல்ட் என்னவா இருக்கும், என்னவா ஆகும், அதோட அந்த மேட்ச் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்குமா, நான் தோத்துருவேனோ, எதுவும் சரியா வரலையேன்னு நினைப்பேன். ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஜோனுக்கு போய், அதாவது மென்டல்
மென்டல் ஹெல்த்தை நம்ம சரியா வச்சுக்கிட்டு நர்வ்ஸ்னஸ் இல்லாம இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்புறம் அனுபவங்களும் இந்த மாதிரி நிலைமைகளும் தான் நம்மளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். தனியா நீங்க எத்தனையோ டீல் பண்ணி முடிச்சிட்டீங்க. இன்டர்நேஷனல் ஃபார்ம்ல காம்படிட்டிவாவும் இருக்கீங்க, டிமாண்டிங்காவும் இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன், தோல்விகளை எப்படி எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சித்தார்த்துக்கு எங்க சொல்லுங்க. கோச் என்ன சொல்லுவாரு தெரியுமா? டோர்னமெண்ட் நடக்கும்போது சாம்பியன் ஆகுறது இல்ல, அவங்க டோர்னமெண்ட்டுக்கு நடுவுல தான் உருவாகுறாங்கன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ, கடந்த நாட்கள்ல என்ன கத்துக்கிட்டீங்களோ நீங்க அனலைஸ் பண்ணணும். அதாவது நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரியே டேட்டா கலெக்ஷன் மூலமா தான் என்னோட கேஸ்ல, என்னோட கேம் மூலமா, என்னோட வீக்னஸ், என்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் மூலமா நான் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இம்ப்ரூவ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒரே ஒரு வழி, என்ன நடந்ததுன்றத நினைக்காம நம்ம ஃபைட் பேக் பண்ணணும். Such a pleasure in speaking with you. Thank you so much for speaking to this little genius. நான் போறதுக்கு முன்னால ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் ஒயிட்ல தான் விளையாடினேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். Oh yeah. Well done. Obvious. Thank you so much for joining with us, Tanya. Thank you. Thank you. எப்படி இருந்தது? Oh yes, that's great. Great. Yes. Fantastic. ரொம்ப சூப்பரா இருந்தது. You feel excited? Oh yes. சித்தார்த் போறதுக்கு முன்னால உங்களுக்கு எங்க சார்பா ஒரு சின்ன பரிசு இருக்கு. நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. நான் அங்க போய் உங்களுக்காக அதை நான் எடுத்துட்டு வரேன். பைஜூஸ் யங் ஜீனியஸோட ட்ராஃபி. இது கூட நாங்க உங்களுக்கு 1 year subscription for the பைஜூஸ் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம். Well done, Siddharth. Thank you so much. Very proud of you. Lovely to meet. Thank you. Thank you. Thank you very much. சின்ன வயசுலயே ஒரு விஷயத்த செஞ்சு காட்டணும். ஏன்னா அதை செய்யறதுக்குள்ள ஒருத்தருக்கு வயசாயிடுது. அவங்கள தான் யங் ஜீனியஸ்னு சொல்றோம். இந்த ஜேர்னில நாம ஒவ்வொரு ஜீனியஸையும் சந்திக்கலாம். எல்லாரோட ஜேர்னியும் எப்படி இருந்ததுங்கிறதையும் நாம இதுல பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. அது வரைக்கும் வணக்கம், வந்தனம், விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஏதாவது புதுசா எழுதுங்க. நாம யங் ஜீனியஸ் போலவே நீங்களும் ஆகலாம். ஜீனியஸ்ங்கிறது சிறப்பு மட்டும் இல்ல, மிகவும் சிறப்பான ஒண்ணு. இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ண போறது 3 ஜீனியஸ்களை பத்தி தான். சில பார்த்தவைகள், சில பார்க்காதவைகள். ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸரா நிச்சயமா ஆயிடுவேன். ஒலிம்பிக்ல இருந்து மெடல் கொண்டு வந்தே ஆகணும். என்னுடைய ஒரு சின்ன செயலால ஒருத்தருடைய முகத்துல சின்ன புன்னகை வந்தா கூட அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையே. அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைப்பேன். The answer is 19/34. யாராவது சொல்லுங்களேன், இது ரைட் ஆன்சர் தானா? Yes, it is a right answer. அடங்கப்பா.